ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு ப்ரெட்டை வச்சு ஒரு வித்தியாசமான ப்ரெட் டோஸ்ட் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நான் தேவையான பொருள் சொல்கிறேன். ப்ரெட்டு எடுத்திருக்கேன், ஒரு பேக்கெட் ப்ரெட்டு எடுத்திருக்கேன், ஒரு முடி தேங்காய், நெய் கொஞ்சம், மிளகு தூள் கொஞ்சம், சீரகம் ஒரு டீஸ்பூன், ஒரு 2.5 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, 2 முட்டை. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். முதல்ல தேங்காய் உடைச்சி திக்காக ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கலாம். நான் ஒரு 3/4 முடிக்கிட்ட கீரி எடுத்துட்டேங்க. கொஞ்சம் தேங்காய் நிறுத்திட்டேன். தேங்காய் நல்லா பருத்து இருக்குது, அதனால் இது போதும். எனக்கு 1 டம்ளர் திக்காக 1 டம்ளர் பால் வேணும், போதும். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் கீரி போட்டாச்சு. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது வடிகட்டிடலாம். ஜன்னி வச்சு வடிகட்டிடலாம். நான் வடிகட்டிட்டு பிழிஞ்சிட்டு காட்டுறேன். நான் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதாவது 2 முறை எடுத்துருவோம் பாலை. நான் ஒரு பிழிஞ்சு போட்டிருக்கேன். இப்போ தேங்காய் உடைச்ச தண்ணி இருக்குது, இந்த கப்பில் இருக்குது, இதை ஊற்றிக்கலாம். தேங்காய் உடைச்ச தண்ணியை ஊற்றி கலக்கி அப்படியே இன்னொரு முறை பால் எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 முறை மட்டும் எடுத்துட்டேங்க. இப்போ இவ்வளோ பால் கிடச்சிருக்கு. இப்போ இதை இன்னொரு முறை சின்ன வடியில் வடிகட்டிக்கலாம். ஏதாச்சும் மண்டி இருந்துச்சுன்னா நின்றோம். உங்களுக்கு கரெக்டாக 1 டம்ளர் கிடச்சிருக்கு. இந்த 1 டம்ளர் இருக்கட்டும். அடுத்து இந்த 2 முட்டையை உடைச்சி இந்த பால் எடுத்து அதே கிண்ணத்தில் உடைச்சி ஊற்றிக்கலாம். பொட்டுக்கடலையும் பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். உடைச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதில் பொட்டுக்கடலை நான் பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். இதில் போட்டுக்கலாம் பொட்டுக்கடலையை. அடுத்து பெப்பர் போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடிச்சிடுவோம். நான் அடிச்சுட்டு காட்டுறேன். இந்த பொட்டுக்கடலை அங்கங்கே திட்டு திட்டாக இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. ஒரே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுப்போம். ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு கலக்குவோம். இன்னும் கொஞ்சம் ஊற்றிப்போம். நல்லா திக்காக எடுத்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக எடுத்துடாதீங்க பாலை. தேவைப்பட ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது நல்லா அடிச்சுக்கலாங்க. அவ்வளோதான், இது இருக்கட்டும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துப்போம். அடுத்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலக்கிடலாம். அவ்வளோதான், இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். இதையும் நல்லா கலக்கிப்போம். அவ்வளோதான். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இதில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஹீட் ஆகட்டும். பேன் ஹீட் ஆகிறதுக்குள்ளே இதை நல்லா கலக்கலாம். கலக்கிட்டு ஒரு ப்ரெட் எடுத்துப்போம். ஒரு ப்ரெட் எடுத்து அப்படியே இப்படி நினைப்போம். சின்ன தவாவாக இருக்கிறதுனால 2 போடுவோம்.
சுற்றி கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். தீயை கொஞ்சம் குறைச்சே வச்சுருங்க, வேகட்டும். அப்படியே மெப்பமாக திருப்பி விடலாம், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எப்போவுமே பால் ஊற்றி செய்வாங்க, இன்றைக்கி தேங்காய் பாலில் செய்திருக்கேங்க. டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஒரு முறையாக நல்லா கலக்கிட்டு வைங்க, அப்போ தான் கொத்தமல்லி வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கும். அப்படியே கொத்தமல்லியோடு எடுத்து போடுவோம். சின்ன பேனுன்றதுனால நான் 2 போடுறேங்க. கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்கலாம். கொத்தமல்லி நான் எதுக்கு போடுறேன்னா, இது வந்து நெஞ்சிலே இருக்கக்கூடாது, டைஜஷன் ஆகணும். அதுக்காக தான் நான் கொத்தமல்லி சேர்த்து செய்கிறேன். இது அதோடு சேர்த்து சாஃப்டாக வெந்துடும். இது ரொம்ப நேரம் எடுக்காதுங்க, உடனே குயிக்காக வந்து வெந்துடும். அப்புறங்க ஃப்ளேம் கம்மியாக தான் வச்சுருக்கேன், குயிக்காகவே முடிஞ்சிடும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு பாருங்கள், எடுக்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே தலை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே மொத்தமே முட்டை மாதிரி இருக்குங்க, அப்படியே முட்டை ஆம்லெட் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் வந்து நம்ம வந்து தேன் கூட ஊற்றி சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி பெப்பர்லாம் போட்டு, காரம் மிளகாத்தூள்லாம் போட்டு ஒரு கார ஃப்ளேவரில் செஞ்சுருக்கேன். நான் இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டுட்டு காட்டுறேங்க. பாருங்கள், நான் இவ்வளோ சுட்டுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 12 பீஸ் கிட்ட முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 4 பீஸ் இருக்குது. இவ்வளோ இருக்குது. 2 முட்டையில் பாருங்கள் நம்ம எவ்வளோ டோஸ்ட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? 2 முட்டையும் அரை முடி தேங்காய் இருந்தால் போதும், சூப்பராக வந்து ப்ரெட் டோஸ்ட் பண்ணிடலாம். கரெக்டாக சரியாக போச்சுங்க. பாருங்கள், லாஸ்ட்டு ப்ரெட்டு டோஸ்ட்டு இதுவும் ரெடி ஆகட்டும். அவ்வளோதாங்க, ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் அந்த ஒரு 2 முட்டையிலையும் அந்த 1 டம்ளர் பால்லையும் எல்லாமே பண்ணிட்டேன். பாருங்கள், சூப்பராக வந்துருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்கும். அப்படியே வந்து அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அப்படியே வெறும் ஆம்லெட்டை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். 2 முட்டையில் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.